அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். சிலருக்கு திடீரென வேலை போகும். சிலர் நோய் பாதிப்பிற்கு ஆளாகி மருத்துவத்திற்காக லட்சக்கணக்கில் செலவு செய்வாங்க. ஏன் இப்படி கஷ்டம் வருகிறது என்று யோசிக்க முடியாத அளவிற்கு மாறி மாறி குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். கஷ்டங்கள் நீங்கவும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரவும் நாம் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் போதும். நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதுடன் செல்வ வளமும் அதிகரிக்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் காரியங்கள் நமக்கு சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுத்துவிடும். அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதோடு பண வருமானத்திற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்ய வேண்டும். நமக்கு செல்வம் அதிகரிக்க அன்னை மகாலட்சுமியின் அருள் தேவை. அன்னை மகாலட்சுமிக்கு பிடித்தமான சில காரியங்களை நாம் செய்தால் நமக்கு தடையின்றி வருமானம் வரும். நாம் பரிகாரம் செய்ய வியாழக்கிழமை நல்ல நாள். குபேரனுக்கு ஏற்ற நாள். வியாழக்கிழமை குரு புஷ்ய யோகம் இருந்தால் கூடுதல் சிறப்பு. குபேர காலத்தில் குபேர பகவானை வழிபாடு செய்தால் வீட்டில் பணம் சேரும். வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு நாம் விளக்கு ஏற்றி அதன் முன் அமர்ந்து வேண்டிக் கொள்வது மிகவும் சக்தி அமர்ந்து இருக்கும். அதனால் வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் பூஜை அறையை சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கும் குபேரனின் திருவுருவ படம் அல்லது குபேரரின் சிலையை சுத்தமாக துடைத்து அதன் மீது பன்னீர் தடவி சந்தனம் குங்குமம் ஆகியவற்றை வைத்து அலங்காரம் செய்து பூக்களை வைத்து பூஜை அறையை தயார்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு பூஜை அறையில் மண் விளக்கை வைத்து அதில் 1 ரூபாய் நாணயம் மற்றும் 2 ஏலக்காய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. பின்பு மஞ்சள் நல்லெண்ணெய் திரி போட்டு விளக்கை ஏற்றி குபேரருக்கு நைவேத்தியமாக இனிப்பு பொருட்கள் அல்லது ஏதேனும் பல வகைகளை வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த விளக்கின் முன் அமர்ந்து கொண்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அல்லது ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரியுங்க. இதை ஒரு கணக்கு வைத்து 108 முறை என்ற கணக்கில் கூட நீங்க உச்சரிக்கலாம். நீங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது உதிரி பூக்களால் உங்கள் முன்பு ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. பூஜை முடிந்த பின்னர் குபேரரையும் மகாலட்சுமி மற்றும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து நல்ல வேலை கிடைக்கவும் பண வருமானம் அதிகரிக்கவும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அனைத்து வியாழக்கிழமைகளிலும் இந்த பூஜையை செய்வதால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விளக்கில் உள்ள எண்ணெய் மாற்றிவிட்டு விளக்கை சுத்தமாக துடைத்துவிட்டு விளக்கில் இருந்த திரியை கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்க. நாணயத்தை நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் விளக்கில் எண்ணெய் ஊற்றி புதியதாக திரி போட்டு அதில் நாணயத்தை போட்டு ஏலக்காயும் புதிதாக போட்டு விளக்கு ஏற்றுங்க. இந்த பூஜையை தொடர்ந்து 5 வாரம் 7 வாரம் அல்லது 11 வாரம் என செய்யலாம். குறிப்பிட்ட காலம் வரை பூஜை செய்து முடிந்தவுடன் அந்த நாணயத்தை நன்றாக துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் குபேரரின் அருளால் உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பணம் வீடு தேடி வர மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்க இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து அன்னை மகாலட்சுமி தாயாரின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க. வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.